கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வேர்ட் ஃபார் தி வீக் என்கிற இந்த பகுதியில் உங்களை சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த நாளில் கர்த்தர் உங்களோடு இடைப்படுகிற வார்த்தை யோவேல் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் வரையும். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். வெளியின் மிருகங்களே பயப்படாதேயுங்கள், வனாந்தரத்திலே மேய்ச்சல்கள் உண்டாகும், விருட்சங்கள் காய்களை காய்க்கும், அத்திமரமும் திராட்சை செடியும் பலனை தரும். சியோன் குமாரரே, உங்கள் தேவனாய் கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியும் ஏற்கனவே வருஷிக்க பண்ணுவார். களங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சை ரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டிக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தியடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை பாருங்க. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு. இதற்கு முன்பாக இந்த ஜனம், இந்த இஸ்ரவேல் மக்கள் ஒரு பெரிய அழிவை பார்த்திருக்கிறாங்க. அதனால தான் யோவேல் தீர்க்கதரிசியை வைத்து தேவன் தம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்துகிறார். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டிக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். கஷ்டப்பட்டு சேர்த்து வைத்த, அறுவடை செய்து வைத்த எல்லா நன்மைகளும் பச்சை புழுக்களும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பட்சித்து போட்டன. அந்த வருஷங்களின் விளைவை இழந்து போனார்கள். இத்தனை வருஷத்துல இவ்வளவு லாபம் வந்திருக்க வேண்டும், அல்லது இதுக்கான எஃபோர்ட்டுக்கு, இந்த பிரயாசத்துக்கு பலன் இவ்வளவு பெற்றிருக்க வேண்டும். வாழ்க்கையில இந்த பலனை பெற முடியாம போயிடுச்சு, இந்த நன்மைகளை பெற முடியாம போயிடுச்சு. கடன்காரர்கள் அல்லது லாசஸ், பெரிய நஷ்டங்கள், இழப்புகள், நிறைய காரியங்கள், சேர்த்து வைத்தது எல்லாம் அப்படியே மலையில உப்பு கரைந்து போவது போல, வெயில்ல பனி கட்டி கரைந்து போவது போல உங்க வாழ்க்கையில இந்த நன்மைகள் எல்லாம் கரைந்து போயிருக்கா? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, தேசமே பயப்படாத, மகிழ்ந்து களிக்கூறு. கர்த்தர் சின்ன காரியங்கள் அல்ல, பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நீங்கள் இழந்தவைகள் எல்லாம், பட்சித்த காரியங்கள் எல்லாம், நீங்கள் சேர்த்து வைத்த நன்மைகள் எல்லாம் இழந்து போன ஒரு சூழ்நிலை இருக்கிறீங்களா? அந்த வருஷத்தினுடைய எல்லா நன்மைகள் இழந்து போன சூழ்நிலைகள் எதெல்லாம் நீங்க இழந்து போனீங்களோ, எத்தனை வருஷத்துல உங்க சந்தோஷங்கள் எல்லாம் இழந்து போனீங்களோ, அந்த சந்தோஷத்தின் வருத்தத்தின் பலனை, நீங்க கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு சம்பாதிச்ச வச்ச பலனை எல்லாம் இழந்து போயிருக்கலாம். உங்களுடைய நன்மைகள், இந்த வருஷத்துல இத்தனை நன்மைகள் நீங்க பெற்றிருக்கணும். ஆனால் அந்த வருஷம் முழுவதும் நீங்க தீமையும் கண்ணீரையும் பார்த்தீங்கன்னா அந்த வருஷத்தின் பலனை கர்த்தர் உங்களுக்கு திரும்ப கொண்டு வந்து சேர்ப்பாராம். உங்கள் பிரயாசத்தின் பலனை மறுபடியுமா உங்கள் கைகளில் கொண்டு வந்து கர்த்தர் சேர்ப்பார். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு. வசனம் சொல்லுகிறது, களங்கள் தானியத்தால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சை ரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். ஒருவேளை உங்களுடைய பர்ஸ், உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட், உங்களுடைய வேலட், உங்களுடைய ஜிபே எல்லாமே எம்டியா இருக்கா? வசனம் சொல்லுது, ஆண்டவர் சொல்றாரு, தீர்க்கதரிசியை வைத்து சொல்றாரு, இப்போ கூட உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். களங்கள் தானியங்களால் நிரம்பும், எம்டினஸா இருக்கா? ட்ரையா இருக்கா? உங்களால் அடுத்த கட்ட நகர்வுக்குள்ளே போக முடியவில்லையா? உங்களுடைய ஃபினான்ஷியல்ல, உங்களுடைய கிச்சன்ல கூட எம்டினஸ் இருக்கா? வசனம் சொல்லுகிறது, உன் களங்கள் தானியங்களால் நிரம்பும், உன் ஆலைகளில் எண்ணெய் வழிந்தோடும். பாருங்க, வசனம் சொல்லுது, வழிந்தோடுமா. இதுதான் பிளஸ்ஸிங். வழிந்தோடுவதுதான் பிளஸ்ஸிங். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி, அதாவது என் பாத்திரம் நிரம்பி வழியும். இந்த மாதிரி எக்கச்சக்கமான வசனம் இருக்கு. இதெல்லாம் பிளெஸ்ஸிங். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, களங்கள் உன்னுடைய வீட்டில், உன்னுடைய பீரோ திறந்தா பழைய ட்ரெஸ்ஸாக இருக்கா? வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு தெரியும், அந்த மசாலா டப்பா எம்டியாக இருந்துச்சுன்னா எவ்வளவு டென்ஷன் ஆவாங்க. ஒவ்வொரு விஷயத்துலையும் குறைவு இருக்கும் பொழுது அவங்க மனசுக்குள்ளே எவ்வளவு டிப்ரெஷன் ஆவாங்கன்றது பெண்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையோடு இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, இனி உன் வாழ்க்கையில உன்னுடைய கிச்சன் எம்டியா இருக்காது, உன் களங்கள் பூர்ணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டோடும், உன்னுடைய பேங்க் அக்கௌண்ட் நிரம்பும். ஏனென்றால் இதற்கு முன்பாக நீ செய்த உன் வாழ்க்கையில வைத்திருந்த காரியங்கள் எல்லாம் பட்சிக்கப்பட்டுருச்சா? இழந்து போயிட்டீங்களா? லாஸ் ஆயிடுச்சா?
ஆண்டவர் சொல்றார், பட்சித்த வருஷங்களின் விளைவை நான் உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். எதெல்லாம் நீங்க இழந்தீங்களோ, ஒரு வருஷத்துல எதெல்லாம் நீங்க அடைஞ்சிருக்கணுமோ அதெல்லாம் இழந்துருந்தீங்கன்னா ஆண்டவர் இங்க கேரண்டி பண்றாரு. இழந்தவைகள் எல்லாம் வருஷத்தின் மொத்தத்தையும் லிஸ்ட் போட்டு சொல்றாரு, நீ இழந்தவைகள் எல்லாவற்றையும் நான் திரும்ப, வருஷத்தின் பலனை திரும்ப உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன். திருடுன்னு சொல்லும் போதே மனுஷனையோ, எதிரின்னு சொல்லும் போது மனுஷனையோ பார்க்காதீங்க. இருக்கிறதுலே இந்த உலகத்திலேயே பெரிய திருடன், பெரிய பொய்யன் யாருன்னு பார்த்தா பிசாசு தான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்க சொல்றாரு, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்னு. ஆகவே உங்க வாழ்க்கையில இந்த நன்மைகள் எல்லாம் திருடுனதற்கு காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க? மனுஷர்களா? இல்ல, பிசாசு. இந்த கடன் பட்டதுக்கு காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க? பிசாசு. உங்க வாழ்க்கையில கடனுக்கு இவ்வளோ தூரம் வட்டி கட்டி உங்களால் மீள முடியாம ஒரு நடு கடலிலே தத்தளிக்கிற ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்ததுக்கு காரணம் யாருன்னு கேட்குறீங்க? பிசாசு. சாத்தான் தான் காரணம். யோபுவனுடைய வாழ்க்கையை பார்க்குறோம். சாத்தான் தான் அவனுடைய சொத்துக்களையும் அவன் பிள்ளைகளையும் அவனுடைய சரீரத்திலையும் வேதனைகளையும் இழப்புகளையும் கொண்டு வந்ததுக்கு காரணம் பிசாசு. அப்போ அழிவுக்கு பின்னாடி பிசாசு தான் இருக்கிறான். வசனம் சொல்லுது, சாத்தான் அவனுடைய உடலை வாதித்தான். கர்த்தருடைய வசனம் யோபுவை நீங்க படிச்சு பாருங்க, 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தை படிச்சு பாருங்க. சாத்தான் எவ்வளவு திட்டமிட்டு அவனுடைய வாழ்க்கையில் அழிவை கொண்டு வந்தான் என்று பார்க்க முடியும். ஆனால் தேவன் அவன் இழந்தவைகள் எல்லாவற்றையும் இரட்டிப்பாக கொடுத்தார். அவன் இழந்ததை சரிப்பா அழுகாத, அவன்கிட்ட பறிச்சுட்டான், நான் உனக்கு திருப்பி கொடுத்துறேன்னு சொல்லிட்டு இழந்த நன்மைகளை மட்டும் கொடுக்கவில்லை, மாறாக அவன் இழந்த எல்லா நன்மைகளையும் இரட்டிப்பாக கொடுத்தார். யோபு 42ஆம் அதிகாரத்தை படித்து பாருங்கள். அவன் இழந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் திரும்ப பெற்றுக்கொண்டான். அதை தாண்டி தேவன் அனதர் பிளெஸிங் அவனுக்கு கொடுக்குறார், டபுள் ஃபோல்டு பிளெஸிங் அவனுக்கு கொடுக்குறார். நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறீங்களா? ஹெல்த்தில் ஒரு பெரிய, உங்கள் சரீர சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பெரிய வியாதிப்பட்டிருக்கீங்களா? ஃபினான்ஷியலில் ஒரு பெரிய சரிவை சந்தித்திருக்கிறீங்களா? குடும்பம் உடைக்கப்பட்ட நிலைமையில் இருக்குதா? ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கும் போது என்னால் உணர முடியுது, ஒரு டிவோர்ஸ் சம்பந்தப்பட்ட இடத்துல நிற்கிறீங்களா? ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி கணவனும் மனைவியும் டிவோர்ஸ் சம்பந்தப்பட்ட இடத்துல இருக்கிறீங்க, அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கீங்க. நான் சொல்கிறேன், ஆண்டவர் உங்களை இணைத்திருக்கிறார். உங்களை அவர் இணைத்திருக்கிறபடியால் எந்த மனுஷனும் பிரிக்க முடியாது, எந்த அசுத்த வல்லமைகளும் பிரிக்க முடியாது. அவர் உங்களோடு இருக்கிறபடியால் உங்களுடைய திருமண உறவு பலப்படும். கர்த்தர் நிச்சயமாக உங்களை பலப்படுத்துவார். இந்த பிரிவினைக்கு என்ன காரணம் இருக்கோ அதை சரி பண்ணுவார். 2 பேர் சேர்ந்து கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை விட்டு கொடுங்க. ஆண்டவரே, நாங்கள் சேர்ந்து வாழுகிறோம் என்று சொல்லுங்கள். ஆண்டவர் இழந்த நன்மைகளை மீட்டு கொடுப்பார். அதை தாண்டி உங்களை ஆசீர்வதிப்பார். எத்தனையோ வேதத்தில் எத்தனையோ நபர்கள் நம்ம பார்க்க முடியும். கிதியோனுடைய வாழ்க்கையை பார்க்க முடியும். மீதியானிகள் எல்லாம் இவர்கள் அறுவடைக்கு தயாராக இருக்கும் பொழுது விதைத்து அதை பாதுகாத்து அதை பராமரித்து அறுவடை நேரத்தில் மீதியானிகள் வந்து அது எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுவாங்க. அப்படிப்பட்ட நிலைமையில இருந்த இஸ்ரவேல் மக்களை கிதியோனை வைத்து அவர் விடுதலை ஆக்கினார். உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் அவிதமாய் விடுதலையை தருவார். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைப்பார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூர், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இழந்த எல்லா நன்மைகளையும் திரும்ப கொண்டு வந்து உங்கள் கைகளில் சேர்ப்பார். தைரியமாக இருங்க. உங்கள் களங்கள், உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட், உங்களுடைய கிச்சன், உங்களுடைய பீரோ நன்மையினால் நிரப்பப்படும். உங்கள் களங்கள் தானியத்தால் நிரம்பும். உங்கள் ஆலைகளில் திராட்சை ரசமும் எண்ணெயும் வழிந்தோடும்படி கர்த்தர் செய்வார். மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஆமென்.